இன்றைக்கி ஒரு காட்டன் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இப்போ இந்த லேஸ் வந்து நான் மேட்சிங்காக லேஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்புக்கு வந்து இந்த லேஸை கொடுத்து ஒரு 2 தையல், மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் ஓட்டிட்டேன். இப்போ இந்த இடுப்புக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன், இந்த மாதிரி இதில் உள்ள க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து ஒரு மாதிரி பார்டர் மாதிரி வரும். இதில் வந்து சரி நெக்குக்கு வந்து இதில் வேறு எந்த லேஸ் எது கொடுத்தாலுமே வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த லேஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு இதுக்கு மேலே நெக்கு ஃபுல்லாக வந்து இந்த லேஸை கொடுக்க போகிறேன். இது இருக்கிறதே ஃபுல்லாக நெக்கு கொடுக்க போகிறேன். இப்போது ப்ளவுஸுக்கு ஓரளவுக்கு நான் ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த கார்னரில் தான் இந்த பூ டிசைனை வச்சுருக்கேன். இந்த பூவோட கார்னரில் தான் நான் தையலும் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த சைடு ஒரு பக்கமாக நான் தையல் முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு சைடு வந்து நான் தைச்சிட்ருக்கிறேன். இந்த கார்னரில் தையல் போட்டுட்ருக்கிறேன். இந்த பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நமக்கு கட் பண்ணி சிங்கிள் பூவாக கொடுக்குற பூ இது. இதை நான் அப்படியே ஒரு லேஸாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது சிங்கிள் பீஸு வந்து எவ்வளோன்னு தெரியல. ஆனால் வந்து இது மாதிரி சிங்கிள் பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க போல். அவங்களே அதான் சொன்னாங்க, இது சிங்கிள் பீஸாக கொடுக்குறதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் பரவாயில்ல இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பசங்களுக்கு ஒரு தடவை வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் அந்த ரேஸை பிரிச்சுட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அகலத்தில் இருக்கிறதுனால நான் ரவுண்ட் ஷேப் நெக்கு தான் வச்சுருக்கேன். இதில் சுருக்கமும் வச்சு தைக்கல, நான் அப்படியே தான் வச்சு தைச்சிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபினிஷிங்காக இல்லை, நெக்கு வந்து நீட்டாக இல்லாமல் இருந்தது. அதனால் நான் அதை பிரிச்சுட்டேன். அது சரியாக செட் ஆகலை. ஏன்னா நெக்குக்கு வைக்கும்போது ஒரு சின்ன லேஸ் வைக்கலாம், இல்லைன்னா நல்லா வளைஞ்சி கொடுக்குற மாதிரி லேஸ் வைக்கலாம். அதனால் நான் அதை பிரிச்சுட்டு நான் சின்ன லேஸ் அதுக்கப்புறம் வைக்கிறேன். ஏன்னா நான் பெரும்பாலும் இந்த மாதிரி பட்டையாக லேஸ் வச்சது கிடையாது. ஏதாவது டிசைன் தான் அந்த மாதிரி வைப்பேன். இப்போ லேஸ் வந்து சரியில்லைங்கிறதுனால நான் பிரிச்சுட்டு திரும்பி இப்போ இந்த குட்டி லேஸ் வச்சா இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே வந்து அந்த நெக்கு ஷேப்க்கு வளைஞ்சி கொடுக்குது. நம்ம போடுற ப்ளவுஸ் வந்து போடும்போது நமக்கு அது கரெக்டாக வந்து அந்த லேஸ் வந்து ஃபிட்டாக உட்காரணும். இப்போ இந்த மாதிரி உட்காரல அந்த லேஸ், அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது 2 சைடுமே. அதனால தான் அதை பிரிச்சுட்டு இதை கொடுத்தேன். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். லேஸ் நம்ம கொடுக்கும்போது அது எப்படி இருக்குங்கிறத விட அது நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதே லேஸே நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்குமே கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மெலிசா நெக்கு கொடுத்தேனே அதே லேஸே வந்து ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நான் கைக்கு வந்து கொடுக்க போகிறேன். நம்ம வந்து பேக்கில் முதுகு பக்கம் கீழே இருக்கிற கிளாத்தை விட கொஞ்சம் மேலே ஏற்றி தான் நம்ம அந்த லேஸை வந்து கொடுத்துருந்தோம். அதே போலவே தான் கைக்கும் கொடுக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். அதே போல் கையிலையும் வந்து கார்னர்லேருந்து ஆரம்பிக்காமல் கொஞ்சம் கேப் விட்டுருந்து மேலேருந்து தையல் போட்டிருந்தேன். இதே போல் 2 கைக்குமே வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ ப்ளவுஸுக்கு லைனிங் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கை வந்து ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணுறது தான் என்னோடய வேலையே. இது போல் வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதே போல் எந்த ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் கொடுத்தாலும் சரி, இல்லை என்ன பண்ணணும்னு யோசித்தாலுமே சரி, நான் பெரும்பாலும் எந்த வீடியோவையும் நான் பார்க்கவும் மாட்டேன், எந்த டிசைனையும் நான் செலக்ட் பண்ணவும் மாட்டேன். தைக்கும்போது என்கிட்ட என்ன லேஸ் இருக்குதுன்னு பார்ப்பேன், அதை வச்சு எப்படி கொடுக்கலான்றது மட்டும்தான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் சாரீக்கும் அதே லேஸை கொடுத்துட்டேன். அதுபோல் கொடுத்தா சாரீயும் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சாரீக்குமே அந்த லேஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்து தையல் போட்டுட்டேன். சாரியில் முந்திக்கும் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி சைட்லேயுமே கொடுத்துருக்குறேன். முந்தியில் கொடுக்கும்போது நமக்கு அந்த மடிப்பில் சூப்பராக இருக்கும். அப்புறம் சாரியில் அந்த சைடு பக்கம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து நம்ம அந்த கீழே ஃப்ளிட்டு எடுக்கிற வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறேன். ரொம்ப அந்த கடைசி வரைக்கும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, அந்த ஃப்ளிட்ஸ் வரைக்கும் கொடுத்தாவே போதும். இதே போல் சாரீக்கு டிசைன் கொடுக்கறது எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சின்ன டிப்ஸாவது உங்களுக்கு உதவும். இப்போல்லாம் முந்தியில் தைக்கிறதுக்குன்னே அது ஒரு குஞ்சம் மாதிரி கிளாத் எல்லாமே வந்துருச்சு, நிறைய மாடலாக. அந்த மாதிரி கூட நம்ம வச்சு தைச்சிக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி தைக்கல. மற்ற சாரீக்கும் நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வீடியோவாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த
இடுப்பு சைடு ஃபுல்லாக அந்த லேஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி கையில் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தோம். இந்த ஸ்டோன் ஒட்டினோடனே இன்னுமே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் ஒரு பெருசாக எதுவுமே இல்லைனாலுமே ஒரு நார்மல் லேஸ் வச்சு சிம்பிளான லேஸு, ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது. இதை வச்சு இந்த அளவுக்கு தைச்சது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நிஜமாகவே saree ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது.